ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. பாரதி அதை பார்த்துட்டு ஆதி அந்த இடத்துல எல்லாமே தேடிட்டு கத்திட்டே இருப்பாங்க. அதை பார்த்து அந்த சின்ன பையன் வந்து என்னாச்சுக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அண்ணன் இங்கேருந்து கீழே விழுந்துட்டாரு, எங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அந்த சின்ன பையனும் பாரதி கிட்டே இங்கே விழுந்தவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் எல்லாருமே வந்துட்டு பாரதி கிட்ட என்னாச்சுமா, எங்கே விழுந்தாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதோ அவர் இங்கேருந்து தான் விழுந்தாரு, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரோன்னு பாரதி சொல்லும்போது, சரி அவரோட வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தகவல் கொடுத்துருங்க, ஏன்னா அவரை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு பதட்டமாக பயமாக இருக்கும், அதனால அவங்க எல்லாரையுமே இங்கேயே வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அவரோட ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட இருந்து ஃபோட்டோ வாங்கிட்டு அதை வச்சுட்ருப்பாங்க. அப்போ ரெஸ்கியூ டீம் வந்துட்டு ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர், என்ன சார் ஆள் உயிரோடு இருக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்து, என்னையா வந்ததும் வராதுமே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, கீழே தான் இங்கே தான் விழுந்தாராம், அவரை போய் நீங்கள் தான் பார்த்துட்டு வரணும், இதுதான் அவரோட ஃபோட்டோ அப்படின்னு வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. பாரதி இதெல்லாம் பார்த்து அப்படியே கண் கலங்கிட்டு இருப்பாங்க. ஆதியை காப்பாற்றுறதுக்காக ரெஸ்கியூ டீம் ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து இறங்குறதுக்காக போவாங்க. அப்போ பாரதியை கொலை பண்ண வந்த அந்த ரவுடி ஒருத்தரை மட்டும் தனியாக கூப்பிட்டு வருவாங்க. எதுக்காக என்னை தனியாக கூப்பிட்டு வந்தேன் அவர் கேட்கும்போது, அந்த ரவுடி வந்துட்டு பை ஃபுல்லாக இருக்க பணத்தை வந்து காட்டுவாங்க. எதுக்கே இவ்வளோ பணம் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அதுக்கு அந்த ரவுடி வந்துட்டு, நீ கீழே போகும்போது அந்த ஆள் உயிரோடு இருந்தாலும் அவன் மேலே வரும்போது உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த பணம், நீ என்ன பண்ணுற, அவனை போய் பார்த்ததும் உயிரோடு இருந்தால் அங்கேயே போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.